Welcome everybody, this is Jilfa on behalf of Pudhiya Game Academy. இந்த particular sessionல என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினா லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் சொல்லியிருந்த மாதிரியே just a minute லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தனோ அதே மாதிரியே இப்போ பேசிஸ் பத்தி பார்க்க போறோம். ஆசிட்ஸை எப்படி படிச்சோமோ அதே மாதிரி இப்போ பேசிஸையும் படிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினிஷனை பார்த்துருவோம். தென் கிளாசிஃபிகேஷன் எப்படி பேசிஸை வகைப்படுத்தலாம் அப்படின்றத பார்த்துருவோம். தென் நான் உங்களுக்கு லாஸ்ட் ஆசிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணும் போதே சொன்னேன் இல்லையா, ஒரு ஆசிட் எது கூட ரியாக்ட் பண்ணால் உங்களுக்கு ப்ராடக்டில் ஹைட்ரஜன் வாயு வெளியே வரும் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு என்ன தெரியணும்? ஏன்னா ஆசிட் பேசிஸ் சால்ட் அப்படின்றது ரொம்ப சின்ன சாப்டர். அப்போ நம்ம அதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக இருக்க விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கணும் இல்லையா. அப்போது ரியாக்ஷன்ஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் சால்ட் இதெல்லாம் எது கூட ரியாக்ட் பண்ணால் நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்றத மேஜரான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், வேதி வினைகள்லாம். ஃபோர்த்தா யூசஸ் பயன்பாடுகள் பார்த்துடலாம். ஃபிஃப்த்தா என்ன பார்க்க போறோம்னா pH இருக்கு இல்லையா, அதோட வேல்யூஸ் எல்லாம் ஒவ்வொரு இந்த சொல்யூஷனுக்கு இந்த வேல்யூ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் pH ஆஃப் பிளட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குற கொஷினை நான் நிறைய கொஷின் பேப்பரில் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். I will be very happy if you know the answer already. பட் தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவோம். பேசஸ் அப்படின்றது என்ன? காரங்கள். ஓகே, வாட் ஆர் பேசஸ்? நான் எப்படி ஆசிட்க்கு உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு ஆசிட் எந்த ஆக்வஸ் சொல்யூஷன் லைக் வாட்டர் மாதிரி ஆக்வஸ் சொல்யூஷன் கூட, சொல்யூஷன் லிக்விடாக இருக்க ஒரு சொல்யூஷன் கூட ரியாக்ட் பண்ணும் போது அந்த சொல்யூஷனுக்கு ஹைட்ரஜன் அயனிகளை அமிலம் தரும் அப்படின்றத படிச்சோமோ அதே மாதிரி பேஸ் அப்படின்றது that can ionize in water to form hydroxyl ions. சிம்பிள். வாட்டரோ இல்லை எந்த சொல்யூஷன் கூட ரியாக்ட் பண்ணும் போது ஹைட்ராக்சில் அயான்ஸ் இல்லைன்னா ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவாங்க. அயனியை அதை மென்ஷன் பண்ணும்போது ஹைட்ராக்சில் அயான்ஸ்னு சொல்கிறோம்ல, ஹைட்ராக்சில் அயனியை தருதோ அந்த காம்பவுண்டை எல்லாத்தையுமே, அந்த சேர்ப்பத்தை எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறோம்? காரங்கள், பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரியாக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு அமிலமும் ஒரு காரமும் சேரும் போது கிடைக்கிறது நமக்கு உப்பு, கிறிஸ்டலைசேஷன் அப்படின்ற ஒரு எஃபெக்ட்னால நமக்கு உப்பு கிடைக்கும் இந்த ரியாக்ஷன். இதை வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெஸ்ட் நம்ம எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நமக்கு எறும்பு கடிக்கும் போது எறும்புல ஃபார்மிக் ஆசிட் இருக்கு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ எறும்பு கடிச்ச உடனே நம்மளோட பாட்டிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? சுண்ணாம்பு எடுத்து தடவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ சுண்ணாம்பு அப்படின்றது ஒரு பேஸ். அப்ப ஆசிடும் பேஸும் அங்க தடவும் போது அங்க அத எரிச்சல் என்ன ஆகுது? அந்த ஆசிட் அமிலத்தோட எரிச்சல் என்ன ஆகுது? நியூட்ரலைஸ் ஆகுது. இதை நம்ம நியூட்ரலைஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சிம்பிள். தென் இப்போ ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு சொல்லவும் தான் எனக்கு நல்லா ஞாபகம். ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு சொல்லவும் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. லாஸ்ட் செஷன்ல வந்து நான் கேட்டிருந்தேன் ஆக்சாலிக் ஆசிட் அப்படின்றது எந்த ஃப்ரூட்ல இருந்து நமக்கு கிடைக்குது, எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்டிருந்தேன் இல்லையா. அதோட ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ சோடியம் ஆல்கலி எரிகாரம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் நம்ம. சிம்பிள். எந்தெந்த பேஸ்னால, எந்தெந்த காரங்கள்னால வாட்டர்ல கரைய முடியுமோ, சால்யூபிள் ஆக முடியுமோ, எந்தெந்த காரங்கள்னால வாட்டர்ல நீர் கூட கரைய முடியுமோ அவங்க எல்லாத்தையுமே எரிகாரம் ஆர் ஆல்கலி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சிம்பிளா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அப்போ NaOH பாருங்க, வாட்டர் கூட நடக்கிற ரியாக்ஷன் இதுதான். வாட்டர்ல பட்ட உடனே சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணுவாங்கன்னா Na+
ப்ளஸ் OH ஹைட்ராக்சில் அயான்ஸை டிசோசியேட் ஆகிடுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு கம்ப்ளீட்டாக வாட்டரில் டிசால்வ் ஆகிடுவாங்க. இவங்க ஒரு அல்கலி எரிகாரம். ஓகே, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பேசஸ் பார்த்துடலாம். ஆசிட்ஸில் பார்த்து அதே மாதிரி தான். எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹைட்ராக்சில் அயான்ஸை அவங்க வாட்டரில் டிசால்வ் ஆகும் போதோ இல்லை எந்த அக்வஸ் சொல்யூஷனில் டிசால்வ் ஆகும் போது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். மோனோ அசிடிக் பேஸ் அப்படின்றது எல்லாம் மோனோப்ராட்டிக் பேஸ், ஒற்றை அமிலத்துவ காரம் பாருங்க, ஒரே ஒரு ஹைட்ராக்சில் அயான்ஸை கொடுத்துருக்கு. 2 ஹைட்ராக்சில் அயான்ஸை ரியாக்ஷனில் கொடுக்குற இரட்டை அமிலத்துவ காரம் டை அசிடிக் பேஸ் பார்த்துட்டு இருக்கோம். கால்சியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. இந்த மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடை மில்க் ஆஃப் மெக்னீஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ரிமெம்பர், மில்க் ஆஃப் மெக்னீஷியா. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரை அசிடிக் பேசிக். ட்ரை அசிடிக் பேஸ் மும்மை அமிலத்துவ காரம் அப்படின்றது அலுமினியம் ஹைட்ராக்சைடு, பெரஸ் ஹைட்ராக்சைடு. பாருங்க, 3 ஹைட்ராக்சில் அயான்ஸ் அந்த சொல்யூஷனில் இது கொடுக்க முடியும், இந்த காம்பவுண்ட் கொடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க மோனோ அசிடிக் பேஸை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையுமே நம்ம பாலி அசிடிக் பேசஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் மற்றது பாலி பேசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி ஆசிட்ல அமிலத்தில் படிக்கும் போது மற்றது எல்லாத்தையுமே இப்படி சொல்லலாம். ஓகே, பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன். சிம்பிளாக உங்களுக்கு இங்கே எழுதிடுறேன் பார்த்துக்கோங்க. கான்சன்ட்ரேட்டட் அல்கிலி, செறிவு மிகு காரங்கள் அப்படின்னா அங்கே பேஸோட அளவு அதிகமாக இருக்கும், வாட்டரோட அளவு கம்மியாக இருக்கும். அவ்வளோதான், கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. டைல்யூட் அல்கலி, நீர்த்த காரங்கள் அப்படின்னா அங்கே வாட்டரோட அளவு அதிகமாக இருக்குது, பேஸோட அளவு டைல்யூட் ஆகிருக்குன்னு சொல்லுவோம்ல, பேஸோட அளவு கம்மியாக ப்ரொபோர்ஷனில் இருக்குது. அவ்வளோதான். பேஸ்ட் ஆன் அயனைசேஷன், எபிலிட்டி டு dissolve in water or any aqueous solution. ஒரு aqueous solution or நீரில் தண்ணியில் கம்ப்ளீட்டாக ஒரு காரத்தால் கரைய முடியுது அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக முழுவதுமாக கரைய முடியுது அப்படின்னா அதை வலிமை மிகு காரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சோடியம் ஹைட்ராக்சைடு வாட்டர் கூட பட்ட உடனே என்ன ஆகுது, கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகி சோடியம் அயான்ஸாவும் ஹைட்ராக்சில் அயான்ஸாவும் போயிடுதுன்னு சொன்னேன் இல்லையா, அதே தான். வலிமை குறைந்த காரங்கள், வீக் பேசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிட்டோன்னா இது வாட்டரில் நம்ம கரைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. வாட்டரில் aqueous solution of ammonium hydroxide எடுத்து டைல்யூட் சொல்யூஷனை எடுத்து வாட்டரில் போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா அம்மோனியா அப்படின்ற கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போது இந்த இடத்துல NH4OH அப்படின்றது கம்ப்ளீட்டாக கரையில, வாட்டரில் இல்லை, NH3 கேஸாக வெளியே ரிலீஸ் ஆகிடுது இல்லையா. கம்ப்ளீட்டாக இது டிசோசியேட் ஆகலை, மிச்சம் இருக்கிறது வாட்டருக்குள்ளேயே கலந்துடுறாங்க. இந்த ரியாக்ஷனை நம்ம பெருசாக ஈக்குவேஷனாலாம் கொடுக்க முடியாது. NH3 என்ன பண்ணுறாங்க, கேஸாக வெளியே வந்துடுறாங்க. அதனால தான் அம்மோனியம் ஹைட்ராக்சைடை வாட்டர் கூட நம்ம கரைக்கும் போது ஒரு ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, NH4OH அப்படின்றது இதில் என்ன சொன்னால் கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகலை, கம்ப்ளீட்டாக கரையில, தண்ணியில் கரையில, அதனால அது வலிமை குறைந்த காரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிள். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது கிளாசிஃபிகேஷன். இப்போ பேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ரியாக்ஷன், வினைகள் என்னென்ன புரியுது அப்படின்றத பார்த்துருவோம். பாருங்க, பேஸுக்கு பிட்டர் டேஸ்ட் இருக்கு, கசப்பு சுவை இருக்கு. அப்போ ஆசிடோட டேஸ்ட் என்ன, சோர் டேஸ்ட், புளிப்பு சுவையில் இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஸ் வந்து சோப்பி டச் இருக்கும், ஒரு வலுவழுப்பாக இருக்கும். சோப்போட பாருங்க, சோப் போன்ற வழவழப்பு தன்மை கொண்டவை யாரு, பேஸ் எல்லாம். அந்த நுரை வரும் பார்த்தீங்களா, அந்த ப்ராப்பர்ட்டி பேஸ்க்கு இருக்கும். தே டர்ன், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஸ் அப்படின்ற காரம், நான் உங்களுக்கு லிட்மஸ் அப்படின்னா என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றுச்சுன்னா அது ஒரு காரம். தேர் aqueous சொல்யூஷன் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. இதோட ரீசன் ஏன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீர்த்த கரைசல்கள், இவைகளின் நீர்த்த கரைசல்கள்
மின்சாரத்தை கடத்தும் திறனுடையவை. ஏன்னா அங்க நிறைய அயனிகள் உருவாகிறதுனால, நிறைய அயான்ஸ் கிரியேட் ஆகுறதுனாலன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்க, நம்ம வந்துட்டோம் எதுக்கு, ரியாக்ஷனுக்கு. ஒரு மெட்டலோட உலோகத்தோட ஒரு பேஸ் ரியாக்ட் ஆகும்போது, என்ன கிடைக்குது? சால்ட், உப்பு கிடைக்குது, பிளஸ் ஹைட்ரஜன் வாயு வெளியே வருது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மெட்டலோட ஒரு காரம் இணையும் போது உப்பும் ஹைட்ரஜன் வாயுவும் ரிலீஸ் ஆகுது. அப்ப ஜிங்கோட சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆகி ஒரு சால்ட் கிடைக்குது. சால்ட் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது, ஜிங்க் சால்ட் கிடைக்குது, பிளஸ் ஹைட்ரஜன் வந்து எவால்வ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேசஸ் ரியாக்ட் வித் இந்த சால்ட் பேரு சோடியம் ஜிங்கேட். sodium zincate. Okay, next, calcium hydroxide, carbon dioxide, calcium carbonate, calcium hydroxide, carbon dioxide, calcium carbonate, water. Okay, ஒரு பேஸ் காரம் நான் மெட்டல் ஆக்சைட்ஸ், இங்க கார்பன்ன்றது மெட்டல் இல்லையா, நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் காரங்கள் அலோக ஆக்சைடு, நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் ஓட வினை புரிந்து என்ன நமக்கு கொடுக்குது? அகெயின் சால்ட்டை தான் கொடுக்குது. உப்பு, என்ன சால்ட் இங்க கிடைச்சிருக்கு? கால்சியம் கார்பனேட். ஓகே, உப்பும் வாட்டரையும் கொடுக்குது, தண்ணியும் கொடுக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டே வந்தீங்க. ஆசிட்க்கும் இந்த ஜெனரல் ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கோங்க, பேஸ்க்கும் எழுதி வச்சுக்கோங்க, சால்ட்டோட ரியாக்ஷனுக்கு எழுதி வச்சுக்கோங்க, ஈஸியா படிச்சிடலாம். ஓகே, bases react with acids to form salt and water. இது நமக்கு தெரிஞ்சதுதான். இதுதான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். காரங்கள் அமிலங்களோட வினை புரிந்து உப்பையும் நீரையும் தருகின்றன. ஓகே, இதுதான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொன்னேன் இல்லையா. நடுநிலையாக்கல் வினை பாருங்க, அமோனியம் குளோரைடு on reaction with a base, on heating ammonium salts, ammonium chloride, இது ஒரு அமோனியம் உப்பை ஒரு காரத்தோட ரியாக்ட் பண்ண விடும் போது நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க. அப்ப ஜெனரலி அமோனியம் சால்ட்ஸை சோடியம் ஹைட்ராக்சைடோட ஏதாவது பேஸோட ரியாக்ட் பண்ண விட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? NaCl, நம்மளோட குக்கிங் சால்ட் சொல்றோம்ல, நார்மல் சால்ட், டேபிள் சால்ட், NaCl பிளஸ் வாட்டர் பிளஸ் இம்பார்ட்டன்ட் அமோனியா ரிலீஸ் ஆகுது. பாருங்க, அமோனியா ரிலீஸ் ஆகுது. என்ன சால்ட்? அமோனியம் சால்ட்டோட ஒரு காரம் ரியாக்ட் ஆகும் போது அமோனியா ரிலீஸ் ஆகுது. அலாங் வித் இங்க இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சால்ட் கிடைக்குது. என்ன சால்ட்? அது ஒரு டேபிள் சால்ட். ஓகே, பேசஸோட யூசஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஐ ஹோப் இது வரைக்கும் நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம தான் படிக்கிறீங்க. இதுல படிக்கிறது தான் மேட்டர். ஏன்னா இது எல்லாமே ஜென்ரல் ஃபார்முலா, 4 ஜென்ரல் ஃபார்முலா இருக்கு. அதை மட்டும் நீங்க ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டு ஆசிட் பேஸ் சால்ட் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து குவெஷன்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லையா, அதனாலதான். சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்ற NaOH இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க? சோப் தயாரிக்க பயன்படுது. கால்சியம் ஹைட்ராக்சைடு சுண்ணாம்பு, கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூச கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. ஒயிட் வாஷிங் ஆஃப் பில்டிங். ஓகே, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, அதை தான் நான் சொன்னேன். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, மில்க் ஆஃப் மெக்னீஷியான்னு சொன்னேன் இல்லையா, மெக்னீஷியா பால் அப்படின்னு சொல்றாங்க. மில்க் ஆஃப் மெக்னீஷியா என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய HCl இந்த மில்க் ஆஃப் மெக்னீஷியா பேஸ் நம்ம ஆட் பண்ணும் போது ஆசிடும் பேஸும் சேர்ந்து நியூட்ரலைஸ்ட் எஃபெக்ட், நடுநிலையாக்கல்னு சொல்றோம்ல, நியூட்ரலைசிங் எஃபெக்ட் கொடுக்குறாங்க. அதனால நமக்கு அந்த எரிச்சல் இல்லாம இருக்கும். இஸ் யூஸ்ட் as a ஜெலுசில் மாதிரி நினைச்சுக்கோங்க. இஸ் யூஸ்ட் as a medicine for stomach disorder.
வயிறு கோளாறுக்கு மருந்தாக பயன்படுகிறது. தென் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணுது அப்படின்னா ஜென்ரலாகவே பேஸுக்கு சோப்பி கேரக்டர் இருக்குன்றது நமக்கு தெரியும், சோப் மாதிரியான நேச்சர் இருக்கும்னு. அப்போ அமோனியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்றாங்க, துணியில் இருக்கக்கூடிய கரைகளை நீக்குவதற்கு பயன்படுறாங்க. எண்ணெய் கரைகளை அமோனியம் ஹைட்ராக்சைடு நீக்க பயன்படுகிறது. ஓகே, துணியில் இருக்கிறது. ஓகே, தென் ஆசிட் பேஸ்க்கும் சில கன்ஃபார்மிங் டெஸ்ட்டை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது தான். லிட்மஸ் பேப்பரில் என்ன நடக்கும், இந்த சைடு வந்து ரெட் கலரில் இருக்குது, இந்த சைடு ப்ளூ கலரில் இருக்குது. அப்போது இந்த ரெட் கலரில் இருக்க பேப்பர் ப்ளூவாக டேர்ன் ஆச்சு அப்படின்னா, இந்த பேப்பர் ப்ளூவாக டேர்ன் ஆச்சு அப்படின்னா அது ஒரு ஆல்கலி ஆர் பேஸ்னு சொல்லலாம். பேஸ். இல்லை இந்த சைடு இருக்க ப்ளூ கலர் இப்போது ரெட் கலரில் கன்வெர்ட் ஆச்சுன்னா இதை ஒரு என்ன சொல்லலாம், ப்ளூவை ரெட் கலரில் கன்வெர்ட் ஆச்சுன்னா இது ஒரு நம்ம சொல்யூஷன், எந்த சொல்யூஷனில் டிப் பண்ணோமோ அந்த டிப் பண்ண சொல்யூஷன் ஆசிட், அமிலம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அமிலம் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும், காரம் சிவப்பு லிட்மஸ் தாளை நீலமாக மாற்றும். ஓகே, நெக்ஸ்ட் சிம்பிள். ஃபினால்ப்தலின் அப்படின்றது ஒரு இண்டிகேட்டர், நிறங்காட்டி. இது ஆசிடிக் கண்டிஷன், அமிலம் அதிகமாக இருக்கும்போது, ஆசிடிக்காக இருக்கும்போது கலர்லெஸ்ஸாக, எந்த கலரும் இல்லாமல் தண்ணி மாதிரி இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்கும், நிறம் மற்றதாக இருக்கும். எப்போ அந்த சொல்யூஷன் ஆசிடிக்காக அமில கரைசலாக இருக்கும் போது. ஓகே, இல்லை காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேசிக்காக அந்த சொல்யூஷன் இருந்துச்சு அப்படின்னா பினால்ப்தலின் பிங்கா மாறும், இளஞ்சிவப்பு கலர்ல மாறுது. அவ்வளவுதான். இப்போ உங்ககிட்ட ஒரு குவெஸ்சன் கேட்குறேன். என்கிட்ட வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கு, அந்த சொல்யூஷனை நான் எதோட ரியாக்ட் பண்ணும் போது நமக்கு எது கூட ரியாக்ட் பண்றேன், அது கூட ரியாக்ட் பண்ணும்போது இந்த சொல்யூஷன் திடீர்னு பிங்கா மாறிடுச்சு. பிங்கா மாறிடுச்சுன்னா இத என்ன சொல்லலாம், நம்ம ஒரு பேஸ்னு சொல்லலாமா? அப்போ நம்ம ஆட் பண்ணது ஃபினால்ப்தலின். தென் test with an indicator methyl orange. acidic mediumல அதே மாதிரி ஆசிட்ல மெத்தில் ஆரஞ்சு என்ன பண்றாங்க, பிங்க் கலர்ல இருக்கிறாங்க. பேசிக் மீடியம் சொல்ற காரத்துல மெத்தில் ஆரஞ்சு என்னவா இருக்கிறாங்க, எல்லோ கலர்ல இருக்காங்க. பாருங்க, அசிடிக் மீடியம்ல என்னவா இருக்கிறாங்க, ஆரஞ்சு கலர்ல இருக்கிறாங்க. பேசிக் மீடியத்துல எல்லோ கலர்ல இருக்கிறாங்க. பாருங்க, இது நான் லிட்மஸ், ஃபினால்ப்தலின், மெத்தில் ஆரஞ்சுல சொன்னேன் இல்லையா, அதை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க என்னென்ன கலர் எப்படி எப்படி இருக்கும்னு. அப்ப இந்த டேபிள் காலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபினால்ப்தலின் எப்படி இருக்காங்க, மெத்தில் ஆரஞ்சு எப்படி இருக்காங்க, லிட்மஸ் எப்படி இருக்காங்க. ஓகே, தென் pH பத்தி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஆசிட்ஸ் அப்படின்றது நான் உங்களுக்கு முன்னையே சொல்ல மாதிரி அமிலத்தன்மை கொண்ட கரைசலோட மதிப்பு எப்படி இருக்கும், pH 7 விட பிலோவா இருக்கும், லெஸ் தெனா இருக்கும். பேசஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுதான், pH greater than 7 இருக்கும். காரத்தன்மை கொண்ட கரைசல் மதிப்பு வந்து 7 விட அதிகமாக இருக்கு. நியூட்ரல் சொல்யூஷன்ல pH எப்படி இருக்கு, ஈக்குவல் டு 7 இருக்கு. நடுநிலை தன்மை கொண்ட கரைசலோட மதிப்பு 7க்கு சமமாக இருக்கு. ஓகே, தென் இந்த சார்ட்டையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பாருங்க, நம்மளோட ஸ்டொமக் ஆசிடோட pH ஓட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா அசிடிக் pH-ஆ இருக்கு. பாருங்க, 1 இருக்கு, வினிகருக்கு 2 இருக்கு, ஆரஞ்சு ஜூஸ்க்கு 3 இருக்கு. ஏன்னா இதெல்லாமே உங்களுக்கே தெரியும், வினிகர், ஆரஞ்சு ஜூஸ் எல்லாமே ஜென்ரலி சிட்ரஸ் ஃப்ரூட், சிட்ரிக் ஆசிட் ஒரு கம்பவுண்ட் இருக்கு அப்படின்றது ஆரஞ்சு ஜூஸ்ல உங்களுக்கு தெரியும். அதனால அசிடிக் ஸ்கேல்ல தான் இருக்கும் அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு வந்துருங்க. தென் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, ஹியூமனோட யூரின் என்ன அசிடிக் pH-ல இருக்கு, ஸ்லைட்லி அசிடிக், ஸ்லைட்லி அமிலத்தன்மை கொண்டு இருக்கிறதா இருக்கு. எது, ஹியூமனோட யூரின். அதெல்லாம் இந்த மாதிரி கம்பேரிஷன் வச்சுக்கோங்க. பேக்கிங் சோடா
தென் இன்டைஜஷன் டேப்லெட், அதான் சொன்னேன் இல்லையா, இன்டைஜஷன் ஜெலூசில், மில்க் ஆஃப் மெக்னீஷியா, இவங்கெல்லாம் பேஸ். தென் சோப்பி வாட்டர் பேஸ், அது நல்லாவே நமக்கு தெரியும். ப்ளீச் பேஸ் தெரியும். தென் ட்ரெயின் கிளீனர், பாத்ரூம் கிளீன் பண்றது எல்லாமே பேசிக் pH. சோப் நேச்சர் இருக்க எல்லாமே காரம் தான், அதை நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த பொருட்கள்லாம் சோப் பண்பு இருக்கோ, சோப்போடைய அந்த வளவளப்பு தன்மை இருக்கோ, அது எல்லாத்தோட pHமே காரம், அதோட pH எல்லாம் எப்படி இருக்கும், காரங்கள் தான். ஓகே, பிளட் நான் சொன்னேன் இல்லையா, பிளட்டோட pH எப்படி இருக்கு, 7.3, ஆல்மோஸ்ட் நியூட்ரல் pH-ஆ இருக்கு. அப்ப நம்ம பாடிக்குள்ள இருக்க எல்லாமே ஆல்மோஸ்ட் நியூட்ரல் pH-ல தான் இருக்கும். சலைவா பாருங்க 6.5 to 7.5. நம்ம கேஸ்ட்ரிக் ஜூஸ், அப்ப அங்கே HCl இருக்கு, அப்ப இது அசிடிக் pH-ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு கம்பேரிஷனுக்கு வாங்க. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்றது ஒரு ஏரேட்டட் ட்ரிங்க், காற்றடைக்கப்பட்ட குளிர்பானங்கள், அப்ப அது கண்டிப்பா ஆசிடிக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிஷனுக்கு வாங்க. தென் சீ வாட்டர், ரெயின் வாட்டரோட pH வந்து 7. சீ வாட்டர்ல கொஞ்சம் உப்புத்தன்மை அதிகமா இருக்கிறதுனால அது வந்து பேசிக்கா இருக்கு. ரெயின் வாட்டர் அப்படின்றது 7. அப்போ ரிவர் வாட்டர் எல்லாமே, சீ வாட்டரை விட்டுட்டு ரிவர், லேக், பாண்ட், இதுல எல்லாமே என்ன வாட்டர், இதுலதான் ரெயின் வாட்டர்ல தான் ஃபில் ஆயிருக்கும். அப்ப அதோட pH எப்படி இருக்கும், 7. அப்ப மழை தண்ணி, குளம், குட்டை, இதுல இருக்க தண்ணியோட எல்லா pHமே எவ்வளோ, 7 தான். டொமேட்டோ ஜூஸ் கண்டிப்பா ஆசிடிக் pH-ஆ தான் இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் டொமேட்டோல இருந்து என்ன ஆசிட் எடுக்க முடியும் அப்படின்னா, அப்ப அதோட pH எப்படி இருக்கும், 4.4 அசிடிக் pH-ல தான் இருக்கு. 4ல இருந்து 4.5 இருக்கு. ஓகே, அமோனியா பேஸ் அப்படின்றது நல்லாவே தெரியும். அப்ப அதோட pH வந்து ஏதோ ஒரு பேசிக் pH-ல தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்க, 1ல இருந்து 14 வரைக்கும் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல எல்லாம் எந்தெந்த pH எவ்வளவு அளவு இருக்கும் அப்படின்றத ஒரு சார்ட் நீங்க எழுதி கம்பேர் பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே விட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது பிளட்டோட pH, நம்ம கேஸ்ட்ரிக் ஜூஸோட pH, இது சலைவாவோட pH, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா மெமரி பண்ணிக்கோங்க. That's it about this chapter. Thank you so much for watching it. இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய வேலை, ரியாக்ஷனுக்கு ஒரு டேபிள் காலம் போடுங்க, pH-க்கு ஒரு டேபிள் காலம் போடுங்க. That's it. Thank you so much for watching it.